வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அது நம்ம வாழ்க்கையையே ரொம்ப எளிதாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் பழக்கத்தோட சக்தி. அதுவும் ஷார்லட் மேசன் பார்வையிலிருந்து இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்க போறோம். பெற்றோரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? குழந்தைங்கள ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த வைக்கிறதுக்கும், நல்ல பழக்கவழக்கங்கள சொல்லிக் கொடுக்கறதுக்கும், தினமும் ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும். சில சமயம் இது நம்மள ரொம்பவே சோர்வடைய வச்சுடும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு தீர்வு இன்னும் நிறைய ரூல்ஸ் போடுறதுல இல்ல. மாறா குழந்தைகள் தினமும் எடுக்க வேண்டிய சின்ன சின்ன முடிவுகளோட சுமைய குறைக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் ஷார்லட் மேசன் தத்துவத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பார்வை. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் விளக்கமா பாப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் இத செய்யலாமா வேண்டாமா எப்படி செய்யறதுன்னு நாம நூத்துக்கணக்கான முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுவே ஒரு பெரிய மனச்சுமைதான்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முடிவெடுக்கிற சுமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறது எது தெரியுமா? அதுதான் பழக்கங்கள். ஒரு நல்ல பழக்கம் மட்டும் நமக்கு வந்துச்சா போதும். அது ஒரு ஆட்டோ பைலட் மோடு மாதிரி தான். நாம யோசிக்காம பெருசா சிரமப்படாமலேயே சரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுடுவோம். அப்போ நம்ம மூளையோட ஆற்றல் வீணாகாம முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படும். ஷார்லட் மேசனை பொறுத்தவரைக்கும் கல்விங்கிறது வெறும் பாடங்களை படிக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு முழுமையான உருவாக்கம். இதுக்காக அவங்க ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 3 கருவிகளை முன்வைக்கிறாங்க. ஆமாங்க, வெறும் 3 கருவிகள் தான். அதுதான் அவங்களோட தத்துவத்துக்கே அடித்தளம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அந்த 3 கருவிகள் இதுதான். முதல்ல சூழல், அதாவது ஒரு குழந்தை வளர்ற வீட்டு சூழல். 2வது ஒழுக்கம், இதுதான் நல்ல பழக்கங்களை உருவாக்குறது. 3வது வாழ்க்கை, அதாவது உயிரோட்டமான நிஜமான கருத்துக்களை கத்துக்கிறது. இந்த பகுதியில நாம இந்த ஒழுக்கம்ங்கிற கருவிய பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இங்கே ஒழுக்கம்னா தண்டனையோ கட்டுப்பாடும் கிடையாது. அதுக்கு பதிலா நல்ல பழக்கங்களை ரொம்ப கவனமா திட்டமிட்டு யோசிச்சு உருவாக்குறது தான் ஒழுக்கம். இதுதான் பழக்கப் பயிற்சியோட இதயமே. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? பழக்கங்கள் எப்படி உருவாகுதுன்னு ஷார்லட் மேசன் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன நரம்பியல் அறிவியலோட அவ்ளோ துல்லியமா பொருந்தி போகுது. கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல? இத பாருங்களே, பழக்கமான சிந்தனைகளுக்கு ஏத்த மாதிரி மூளையோட அமைப்பே மாறுதுன்னு அவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க. இதத்தான் இன்னைக்கு நாம நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது மூளையோட நெகிழ்வு தன்மைன்னு சொல்றோம். அவங்க தடங்கள்னு சொன்னத இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வலுவான நரம்பியல் பாதைகள்னு சொல்லுது. அதாவது ஒரு விஷயத்த நாம திரும்ப திரும்ப செய்யும்போது மூளையில அதுக்குன்னு ஒரு சூப்பர் ஹைவே உருவாகிறது. அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடும். இந்த தண்டவாளங்களை அமைத்தல்ங்கிற உருவகம் இந்த ஐடியாவை சூப்பரா விளக்குது. ஒரு ரெயில் தண்டவாளத்துல போற மாதிரி தான். தண்டவாளம் சரியா இருந்தா ரெயில் வழி தவறாம அதோட இலக்க அடையும். அதே மாதிரிதான் நல்ல பழக்கங்களுங்கிற தண்டவாளத்தை நாம சரியா அமைச்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை சரியான பாதையில சீரா பயணிக்கும். சரி, தத்துவம் அறிவியல் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இத நடைமுறையில எப்படி செய்யறது? வாங்க, ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கான படிப்படியான வழிமுறைகளை பார்க்கலாம். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க ஷார்லட் மேசன் ஒரு தெளிவான வழியை காட்டுறாங்க. ஸ்டெப் தயாரிப்பு. எடுத்த உடனே எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு பழக்கம், ஒரு நேரத்துல ஒன்னு மட்டும் போதும். அப்புறம் அந்த பழக்கம் வளர்றதுக்கு தேவையான அமைதியான ஆதரவான சூழலை உருவாக்கணும். எல்லாத்துக்கும் மேல நாம அவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கணும். கடைசியா அந்த பழக்கம் ஏன் முக்கியம்னு அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்களும் நம்ம கூட சேர்ந்து பயணிப்பாங்க. அடுத்தது செயல்முறை. வெறும் அட்வைஸ் மட்டும் பத்தாது, நாமளும் அவங்க கூட சேர்ந்து அதை செஞ்சு காட்டணும். குழந்தைங்க சில சமயம் மறப்பாங்க. அப்ப கோபப்படாம மென்மையா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தினமும் விடாம பயிற்சி செய்யணும். அப்பதான் மூளையில அந்த தண்டவாளம் உருவாகும். பழக்கம் நல்லா வேரூன்ற வரைக்கும் நம்மளோட பங்கு ரொம்ப அவசியம். கடைசியா அந்த பழக்கம் வேரூன்றினதுக்கு அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த பழக்கத்தால கிடைக்கிற நிம்மதியையும் திருப்தியையும் குழந்தை உணர ஆரம்பிக்கும். அந்த பழக்கமே அதுக்கு ஒரு பெரிய பரிசா மாறிடும். அந்த நேரத்துல நாம எந்த தொய்வும் இல்லாம பாத்துக்கணும். அது தானாவே நடக்க ஆரம்பிக்கும்போது நாம ஞாபகப்படுத்துறத மெதுவா குறைச்சிக்கலாம். போக போக அது ஒரு கஷ்டமான வேலையா இல்லாம அவங்களோட இயல்பான ஒரு பகுதியாவே மாறிடும். ஷார்லட் மேசன் கல்வி முறையில பழக்க பயிற்சிங்கிறது ஏதோ தனியா செய்யற ஒரு வேலை கிடையாதுங்க.
அது அவங்களோட கல்வி முறையோட ஒவ்வொரு அம்சத்திலயும் இழையா பின்னி பிணைஞ்சிருக்கு. சில உதாரணங்களை பாப்போமா? உதாரணத்துக்கு அவங்களோட டைம் டேபிள் எடுத்துக்கலாம். பாடங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா ஆனா வெரைட்டியா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்திட்டு அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு மாறுற பழக்கம் உருவாகும். இது ஒரு அருமையான மனப்பழக்கம். அடுத்தது விவரித்தல், அதாவது நரேஷன். ஒரு பாடத்தை படிச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன புரிஞ்சுக்கிட்ட, உன் சொந்த வார்த்தையில சொல்லு பாப்போம் நீ கேக்குறது. இதனால கேட்ட விஷயத்த மனசுக்குள்ள வாங்கி வரிசைப்படுத்தி தொகுத்து வெளியில சொல்ற ஒரு மிக முக்கியமான பழக்கம் உருவாகுது. இயற்கை ஆய்வு. சும்மா வெளியில போய் ஒரு பூவையோ இலையையோ பூச்சிய உத்து பாக்குறது, அத பத்தி கேள்வி கேக்குறது, அத வரைறது, இது மூலமா கூர்மையா கவனிக்கிற பழக்கம் இயல்பாவே வளருது. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல இது எவ்வளவு முக்கியமான ஒரு பழக்கம். நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற பார்த்து எழுதுதல் கூட ஒரு பழக்கத்தை உருவாக்குற கருவிதாங்க. ஒரு நல்ல வாக்கியத்தை அழகா தப்பில்லாம கவனமா எழுதும்போது எந்த வேலையை செஞ்சாலும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற பழக்கம் மனசுல ஆழமா பதியும். ஆக ஷார்லட் மேசன் சொல்ற மாதிரி நம்ம செய்யற சின்ன சின்ன செயல்கள் தான் பழக்கங்களா மாறுது. அந்த பழக்கங்கள் தான் நம்ம குணத்தை உருவாக்குது. நம்ம குணம்தான் நம்ம விதியையே தீர்மானிக்குது. எவ்வளவு ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை இது. இப்போ இந்த பகுதியோட இறுதியில ஒரே ஒரு கேள்விதான். உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க குழந்தைங்களோட வாழ்க்கையிலயோ ஒரு சின்ன ஆனா நல்ல மாற்றத்தை உருவாக்க இன்னைக்கு நீங்க எந்த ஒரு பழக்கத்தை விதைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.